இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சித்தப்பாவின் பாலியல் இச்சையால் பலாத்காரம் செய்யப்பட்ட 10ஆம் வகுப்பு சிறுமி 3 மாத கர்ப்பமான நிலைமையில் சிறுமியின் காதலன் மற்றும் சித்தி கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் திருச்செங்கோட்டை பகுதியில்தான் இப்படி ஒரு அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. திருச்செங்கோட்டை அடுத்து இருக்கக்கூடிய வாய்க்கால் தோட்டம் பகுதியை சேர்ந்த 34 வயதான புவனேஸ்வரன் தன்னுடைய மனைவியுடன் வசித்து வருகிறார். ஆனால் புவனேஸ்வரன் மனைவியின் சகோதரி ஒருவர் ஈரோட்டில் தன்னுடைய கணவருடன் வசித்து வந்தார். இப்படியான நிலைமையில் மனைவியின் சகோதரிக்கும் அவருடைய கணவருக்கும் இடையே அடிக்கடி கருத்து வேறுபாடு எழுந்து கொண்டே இருந்ததால் ஒரு கட்டத்துக்கு மேல் பொறுமை இழந்த மனைவியின் சகோதரி கருத்து வேறுபாடு காரணமாக தன்னுடைய கணவரை பிரிந்து சென்று விட்டார். இதனையடுத்து வேறு ஒருவரை அவர் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டு ஈரோட்டில் தன்னுடைய 2வது கணவருடன் வசித்து வந்தார். இவர்களுக்கு பள்ளியில் படிக்கும் வயதில் ஒரு மகளும் இருக்கிறார். இப்படியான நிலைமையில் இவரது மகள் அதே பகுதியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவனை அவர் காதலித்து வந்திருக்கிறார். இதனால் அந்த இளைஞருடன் அந்த சிறுமி தினந்தோறும் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டு இருந்திருக்கிறார். இதனை கவனித்த அந்த பகுதி மக்கள் சிலர் இந்த விஷயத்தை சிறுமியின் தாயாரிடம் சொல்லியிருக்கிறார்கள். இதனை கேட்டு கடும் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் தாயார் தன்னுடைய மகளை அழைத்து இதை பற்றி கேட்டிருக்கிறார். அப்போது அந்த 12ஆம் வகுப்பு மாணவனை காதலிப்பதாக மகள் கூறியுள்ளார். இதனை கேட்டு இன்னமும் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் தாயார் தன்னுடைய மகளை திருச்செங்கோடு செங்கோடம்பாளையம் வாய்க்கால் தோட்டத்தில் வசிக்கும் தன்னுடைய சகோதரி வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதனால் கடந்த 2 வருடமாக அந்த சிறுமி தன்னுடைய சித்தி வீட்டில் தங்கி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் தற்போது 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அப்போது அந்த வீட்டில் கடந்த 2 வருடமாக சிறுமி வசித்து வந்த நிலைமையில் சிறுமிக்கும் அவருடைய சித்தப்பா புவனேஸ்வரனுக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலைமையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வயிறு வலிப்பதாக சிறுமி தன்னுடைய சித்தியிடம் கூறியிருக்கிறார். இதனையடுத்து அந்த சிறுமியை அவர் தன்னுடைய கணவன் புவனேஸ்வருடன் சேர்ந்து தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார். மருத்துவமனையில் சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமி தற்போது 3 மாத கர்ப்பிணியாக இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இதனை கேட்டு கடும் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் சித்தி இது பற்றி சிறுமியிடம் விசாரித்திருக்கிறார். அப்போது சிறுமி எதுவும் சரிவர கூறவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக சிறுமிக்கு கருக்கலைப்பு செய்யும்படி மருத்துவர்களிடம் சிறுமியின் சித்தி கூறியிருக்கிறார். ஆனால் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்ய மறுத்த மருத்துவர்கள் இது தொடர்பாக மாவட்ட குழந்தைகள் நல அமைப்பில் புகார் அளித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக திருச்செங்கோடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு குழந்தைகள் நல அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். இது தொடர்பாக விரைந்து வந்த அதிகாரிகள் மற்றும் போலீசார் சிறுமியிடம் விசாரித்திருக்கிறார்கள். அப்போது தன்னுடைய கர்ப்பத்துக்கு காரணமான சித்தப்பா புவனேஸ்வரன் பற்றியும் அவருடைய செயல்பாடுகள் பற்றியும் அவருடைய ஆசை வார்த்தைகள் பற்றியும் கூறி சிறுமி கதறி கதறி அழுதுள்ளார். இதனையடுத்து சிறுமியின் சித்தப்பா புவனேஸ்வரன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த மகளிர் காவல் நிலைய போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனிடையே சித்தி வீட்டில் இருந்த சிறுமிக்கும் சித்தப்பாவுக்கும் இடையே ஏற்பட்ட திருமணத்தை மீறிய உறவால் 10ஆம் வகுப்பு சிறுமி கர்ப்பமான சம்பவம் அந்த பகுதியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.